Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அந்த காலகட்டத்தின் அறிவியல் முன்னேற்றத்திற்கு சாட்சியாக உள்ளன. அப்படி பல்வேறு காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் அருங்காட்சியகம் ஒன்று சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் செயல்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் பழங்கால பொருட்களின் அருங்காட்சியகம் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது. மிக அரிய வகை கார்கள், கேமராக்கள், ஒளிப்பதிவு கருவிகள், ப்ரொஜெக்டர், இருசக்கர வாகனங்கள், மிதிவண்டிகள், 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ஜீப்புகள் உட்பட பலவிதமான பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காரைக்குடியைச் சேர்ந்த தொழிலதிபரும் சமூக ஆர்வலருமான லக்ஷ்மணன் என்பவரது கடினமான முயற்சியின் பலனாக இந்த பொருட்கள் இன்றைய உலகம் கடந்து வந்த பரிணாம வளர்ச்சியின் சாட்சியாக இருந்து வருகின்றன. லாஸ்ட் 25 இயர்ஸாக பண்ணுறேன். நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணுறேன். இப்போ ஏஜ் 45. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி பண்ண ஆரம்பித்தேன், இதில் எப்படி நாட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா என்னோடய கிராண்ட் ஃபாதர் தான். ஸோ என் கிராண்ட் ஃபாதர் அப்போயே காரு, நிறைய கேஜெட்ஸ், இப்போ சொல்கிறோம்ல ஐஃபோனு எல்லாம் கேஜெட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, வாட்ச் அப்படின்னா அந்த காலத்தில் அவங்களும் பழமையான ஆள்கள்லாம் என்ன வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் வருதோ அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அது சின்ன வயசுலேருந்தே நம்மளும் பார்த்து பழகிறோம்ல. ஸோ அதனால் அதே மாதிரி நம்மளும் பெருசானோம் வாங்கணும் அப்படின்னு தோணும் போது தான் ஸோ அந்த மாதிரி நிறையா ரேடியோ, கிளாக்கு, ஸ்கூட்டர்ஸ், பைக்கு, காரு அந்த மாதிரிலாம் வாங்கினேன். ஸோ அதில் எங்கள் தாத்தாவோட கலெக்ஷனும் கொஞ்சம் இருக்குது. கையடக்க ரேடியோக்கள், மிகச்சிறிய டேப் ரெக்கார்டர்கள், வாக்கி டாக்கிகள், பாக்கெட் டிவிகள் போன்றவை பலருக்கும் மலரும் நினைவுகளாக இருக்கின்றன. ஹாங்காங் நாட்டு தயாரிப்பான கைவினை விளக்குகள், பழமையான தொலைபேசிகள், பைனாகுலர்கள், இங்கிலாந்து நாட்டு சாவி கொடுத்து செயல்படக்கூடிய குழந்தைகள் விளையாட்டு சாதனங்கள், ஜப்பான் நாட்டு விளையாட்டு சாதனங்கள், கேமரா உதிரி பாகங்கள், கிராமபோன்கள், ஒலிபெருக்கிகள், ஒளிப்பதிவு கருவிகள், திரைப்பட ஒளிபரப்பு கருவிகள் போன்றவையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நூற்றி 150 ஆண்டுகளை கடந்த பிரபல கம்பெனிகளின் கார்கள், மிக பழமையான மின்விசிறிகள், தேநீர் தயாரிப்பு சாதனங்கள், கேஸ் அடுப்புகள், மண்ணெண்ணெயால் இயங்கக்கூடிய ரேடியோக்கள், விசிறிகள் போன்றவையும் இடம்பெற்றுள்ளன. விதவிதமான சைக்கிள்கள், மொப்பட்டுகள், ஸ்கூட்டர்கள், சிறுவர்கள் பயன்படுத்தும் சிறிய ரக கார் வகைகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. 1920ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட தமிழ் தட்டச்சு இயந்திரம் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் திருப்பத்தூர் செய்தியாளர் நைனா முகமது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.